ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரவை சேமியா கிச்சடி மாதிரி பண்ண போறேன். என்னடா ரவை சேமியான்னு சொல்றாலே பாக்குறீங்களா? ரவையும் சேமியாவையும் ஒன்னா போட்டு தான் பண்ண போறேன். உப்புமா மாதிரி, கிச்சடி மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு எப்படி பண்றது பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா ரவையும் சேமியாவையும் சரி பங்கு எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் ரவைனா அரை கிளாஸ் சேமியா அந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பேன்ல வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி அதே பேன்ல எண்ணெய் தேவையான அளவு உப்புமாக்கு ஊத்திட்டு நல்லா நம்ம காஞ்ச மிளகா காரத்துக்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொடிசா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும். ஆனதும் நம்ம தக்காளி, காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், என்னெல்லாம் காய்கறி இருக்கோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்க இது மாதிரி ரவையும் சேமியாவும் ஒன்னா போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலையும் போய் விசிட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்பதான் வரும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி, காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா காய்கறி எல்லாம் வேகணும்ல, அதனால இப்படியே காய்கறி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வறுக்கும் போது நெய்ல கூட வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எண்ணெயில தான் வறுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கு எதாவதுனா கூட தெரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்பா போட்டுக்கிறேன். மொத்த உப்புமாக்குமே சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ காய்க்கு மட்டும் போடுறது இல்லை, எல்லாத்துக்குமே சேர்த்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க ஸ்டெப்பா கூட போட்டுக்கலாம் உப்பு. சில பேர் இப்ப காய்க்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் உப்பு போட்டுப்பாங்க. அது உங்க விருப்பம். காரத்துக்கு நீங்க வேணா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். குட்டிக்கிட்டே கட் பண்ணி பச்சை மிளகா போட்டுக்கலாம். பசங்க சாப்பிடும்போது பச்சை மிளகா வாயில அடிபட்டுச்சுன்னா காரமா இருக்கும். அதனால நான் காஞ்ச மிளகாவே கிள்ளி போட்டுட்டேன். இதுக்கு நாங்க இன்னைக்கு சைட் டிஷ் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு சாம்பார் எது இருக்கோ வச்சு சாப்பிடலாம். வெறும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாருங்க, தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். 3 டம்ளர் தண்ணி கொதி வந்ததும் நம்ம இந்த ரவையும் சேமியாவையும் போட்டு கலர வேண்டியதுதான். இது கூட நீங்க சர்க்கரை வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். இந்த ரவை கூட கொதி வந்ததும் பார்க்கலாம். நல்லா கொதிக்கணும், அப்பதான் நம்ம போடும்போது எதுவுமே இதுவாகாது. இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலருங்க. மொத்தத்தையும் ஒரேடியா கொட்டிட்டீங்கன்னா கட்டி கட்டிடும் கீழே அடியில. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலருங்க. இப்ப நீங்க 3 பங்கு தண்ணி வச்சீங்கன்னாதான் உங்களுக்கு 2.5 கூட வைக்கலாம், உதிரி உதிரியா வரும். ஆனா நீங்க 3 பங்கு வச்சீங்கன்னாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் கெட்டி ஆகாம இருக்கும். அதனால 3 தண்ணி வைக்கிறேன். ஏன்னா ரவை உங்களுக்கு தண்ணி இழுத்துக்கும். அதனால இப்ப பாருங்க, நல்லா இப்ப திக்னஸ் ஆயிடும். இப்ப கொஞ்ச நேரத்துல இறுகிடும் உங்களுக்கு. நீங்க ரொம்ப நேரமும் இது பண்ண வேணாம், கிளறிட்டே இருங்க. இல்ல சின்னதுல போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா கூட நல்லா இதுவாக தான் இருக்கும். ஆனா நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. இப்ப இந்த அளவுக்கு இறுகிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறுகிடும்.
ஓரளவு இறுகிடுச்சுன்னா தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க போதும் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா அது அந்த சூட்லயே இன்னும் நல்லா வெந்துடும். அவ்வளவுதான், சூடா சாப்பிட வேண்டியதுதான். மறக்காம இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில டைம்ஸ் நம்ம கிட்ட ரவையும் சேமியாவும் கம்மியா தான் இருக்கும். என்ன பண்றது தெரியாது, ரவை கம்மியா இருக்கும், என்ன சேமியா கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணா போட்டு கூட செஞ்சிடலாம். பாருங்க, இறுகிடுச்சு நல்லா. காயும் இதுலயே நல்லா வெந்துடும். இல்லை வேணா நீங்க மஞ்சள் கூட போட்டுக்கலாம் கலருக்காக, ஹோட்டல்லாம் தர மாதிரி. நான் வந்து இன்னைக்கு பிளெயினா பண்ணிட்டேன். சேமியா போட்டிருக்கிறதால பிளெயினா பண்ணேன். சேமியா போடலன்னா உங்களுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். ரவா கிச்சடி மாதிரி போயிடும். அந்த சேமியா ரவை கிச்சடி இல்லை, அதனால நான் போடல. மேலே கொத்தமல்லி தூவிட்டு சூடாக சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க, அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ருசியும் நல்லா இருந்துச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் போய் மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.